நீதிமன்றத்துல சிபிஐ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நிகிதா கொடுத்த புகார் பொய். அப்ப நிகிதாவுக்கு பொய் புகார் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதிகபட்சம் இந்த ஆளும் அரசும் அதிகார வர்க்கமும் சேர்ந்து நிகிதாவை கொண்டு போய் நிறுத்தி அவன் என்கிட்ட காசு கேட்டான், ஸ்ட்ரக்சரை தள்ளுறதுக்கு 200 ரூபாய் கேட்டான், 500 ரூபாய் கேட்டான், அவனுக்கு எனக்கு ஒரு வாக்குவாதம் வந்துச்சு, அதனால நான் கோபத்துல புகார் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கூட இந்த வழக்கு நிகிதாவோடு முடிப்பதற்கான வேலைகள் நடக்குமா நடக்காத? கடைசியா நிகிதா பலியாடாயிடுவா. நிகிதாவுக்கு மேல இருக்கக்கூடிய ஆசை நாயகியோ மந்திரியோ ஐஏஎஸோ ஐபிஎஸோ இல்ல சம்பந்தப்பட்ட அந்த பெரும் தொகையோ இந்த வழக்குல வெளியே வருமா அப்படின்னா வர வைக்கணும். அதுதான் அஜித்துக்கான நீதியா இருக்கும். அஜித்துக்கு நீங்க கொடுத்த நிதி அப்படிங்கிறது பத்தவே பத்தாது. ஏன்னா ஒரு உயிருக்கு விலை மதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. நீ கள்ளச்சாராயம் குடிச்சு சேர்த்தவனுக்கு எல்லாம் 10 லட்சம் கொடுக்குற, உங்க ஆளுங்க கூட்டு போய் அரச பயங்கரவாதம் அடிச்சு கொண்டு இருக்கானுங்க. இதுக்கு மொத்த சொத்தை எழுதி கொடுத்தாலும் தகும். பட் நிதி கிடைச்சா போதுமா அப்படின்னா நிதி முக்கியம், அதை விட நீதி முக்கியம். அப்ப நிகிதாவை புகார் கொடுக்க சொன்ன நபர் யார் அப்படிங்கிறத நிகிதாவை கஸ்டடி எடுக்கிறதுக்கு சிபிஐ தயாராயிருக்கு. அப்ப சிபிஐ கஸ்டடியில வச்சு நிகிதாவால போய் சொல்ல முடியுமா? அஜித் அடிக்கிற மாதிரி 10 அடி அடிச்சா கூட போய் சொல்லிட்டு போயிடலாம். சிபிஐ அடிக்கலாம் மாட்டாங்க. 4 கேள்வியை மாத்தி மாத்தி கேட்டா எப்பேற்பட்ட டகில் பாட்சா கிரிமினலும் உண்மையை உளறிடுவான். நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், உண்மை அப்படிங்கிறது எப்ப இருந்தாலும் வெளியே வந்து தீரும். அப்ப நிகிதாவை புகார் கொடுக்க சொன்னது யார்? கண்டிப்பா ஒரு லேடிஸ் மூலியமா தான் லேடிஸுக்கு தகவல் வந்திருக்கும். அது அந்த குறிப்பிட்ட ஆசை நாயகியா இருக்கலாம். அந்த அமைச்சர் யார்? அதற்கு பின்னாடி இந்த டிஎஸ்பியை விட்டு தனிப்படையை அனுப்ப சொன்ன ஐபிஎஸ் யாரு? அந்த ஐபிஎஸ்க்கு ஆர்டர் போட்ட ஐஏஎஸ் யாரு? இத்தனையும் இந்த விவகாரத்துல வெளியே வரும். அதுதான் அஜித்திற்கான உண்மையான நீதி அப்படிங்கிறதா இருக்கும். இப்படிதான் இந்த வழக்கு அப்படிங்கிறது போகணும். இன்னைக்கு அஜித்தோட தாயார் பேசும்போது, என்னோட குடும்பத்துல நான் மாவு வித்து தான் பிழைக்கிறேன், என் புள்ள செத்த பிறகு அந்த பகுதியில உள்ள சில பேர் இன்னமும் சந்தேகப்படுறாங்க, திருட்டு பய புள்ளன்னு என்கிட்ட மாவு வாங்க கூட வரமாட்டேங்கிறாங்கன்னு. பட் நேத்து சிபிஐ நீதிமன்றத்துல தெளிவா சொல்லிருச்சு, புகார் பொய், அஜித் திருடன் அல்ல அப்படிங்கிறத ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில அஜித் மீது பட்ட திருட்டு கரை அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த கொலகார போலீஸ்காரனுங்க மேல படிஞ்ச அஜித்தோட ரத்த கரை அப்படிங்கிறது அவனுங்களுக்கு தண்டனை கிடைச்சால் மட்டும்தான் நீங்கும். இதுக்கு மேல உள்ள அத்தனை அதிகாரிகளும் தண்டிக்கப்படணும்.